மிளகாய் தான் பேர்ட் ஐ சில்லின்னு சொல்லுவோம். பேர்ட் ஐ சில்லி, கொல்லிமலை சீனி மிளகாய். அதாவது இங்கே இருக்கிற லோக்கல் ஸ்லாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை சீனி மிளகான்னு சொல்லுவோம். இதுவும் காரம் அதிகமாக இருக்கும். இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பறவைகள்லாம் விரும்பி உணவாக எடுத்துக்கும். சிட்டுக்குருவி எடுத்துக்கும், பறவை இனங்கள் எல்லாமே இது உணவாக எடுத்துக்கும். நம்மளுக்கு தான் இது காரம். பறவை இனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காரத்தை சென்ஸ் பண்ணுற தன்மை அதோட இதில் இல்லை, அதோட உமிழ்நீரில் இல்லை. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காரமாக தான் எடுத்துக்கும். இது சாப்பிட்டு போகிற எச்சத்தில் வீரியமாக வரும். இப்போ ஏற்காடு போனீங்களான்னு பார்க்கலாம், கொல்லிமலை போனாலும் பார்க்கலாம். இங்கே சேலத்தை சுற்றி இருக்கிற எந்த மலையில் போனாலும் நீங்கள் இந்த மிளகாய் பார்க்குறது வைல்டாகவே இருக்கும். எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் கிடையாது. இன்னும் ஒரு அடிஷ்னலாக இதோட இது ப்ளஸ் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் மிளகாயில் வெள்ளை ஈ தாக்கி இலை சுருட்டல் ஒரு பார்த்துருக்கீங்களா? இலை சுருண்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் பூவும் வைக்காது, பூ கொட்டி போயிடும், காயும் காய்க்காது. ஆனால் இந்த ஒரு மிளகா ரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இலை சுருட்டிலே வந்தாலும் நோயை தாங்கிக்கிட்டு நின்று உங்களுக்கு ஈல்டு கொடுக்கும். ரெகுலர் மிளகா போட வேண்டிய இடத்துல நீங்கள் ஒரு மிளகா போட வேண்டிய இடத்துல இது நீங்கள் இந்த மிளகா ஒரு மிளகா போடலாம். ரெகுலர் மிளகா அளவுக்கு இது காரம். இதுக்கு இதை விட கொஞ்சம் பெரிய ரகம்லாம் இருக்குது. காந்தாரி மாதிரி கேரளா ரகம் இருக்குது, தமிழ்நாட்டுக்கான காந்தாரி ரகமும் இருக்குது. ரொம்ப காரம் வந்து பார்த்திங்கன்னா ஹையாக இருக்கும்.